பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனுக்கிடையில் அண்மைக்காலமாக நிலவி வந்த முரண்பாடுகள் யாழில் நடைபெற்ற தேசிய பொங்கல் நிகழ்வின் மூலம் நிறைவுக்கு வந்துள்ளன. யாழ் வீரசிங்க மண்டபத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற தேசிய தைப்பொங்கல் நிகழ்வில் அதிதியாக பங்கேற்பதற்காக வருகை தந்திருந்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை மண்டபத்தின் வாயிலுக்குச் சென்று கைலாக கொடுத்து பொன்னாடை போர்த்தி தலைப்பாகை சூடி இன்முகத்துடன் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் வரவேற்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து இருவரும் அருகருகிலுள்ள ஆசனங்களில் அமர்ந்திருந்ததோடு விழாவின் ஆரம்பம் முதல் இறுதி வரையில் நீண்ட நேரமாக பரஸ்பரம் உரையாடிக் கொண்டிருந்ததையும் அவதானிக்க முடிந்தது. முன்னதாக ஆட்சி மாற்றத்தின் பின்னர் முதல் தடவையாக வடமாகாணத்திற்கு விஜயம் செய்த பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்த்தன இராணுவத்தினரை வடக்கிலிருந்து வெளியேற்றுவது தொடர்பாக கடும் தொனியிலான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இதனையடுத்து வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் அன்றைய காலத்தில் ஜே.ஆர். ஜெயவர்த்தன தனது மருமகனான ரணில் விக்ரமசிங்கவை பயன்படுத்தி தந்திரோபாயமாக அரசியல் செயற்பாடுகளை எவ்வாறு முன்னெடுத்தாரோ அதேபோன்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் தனது மருமகனான ருவான் விஜயவர்த்தனவை பயன்படுத்தி நகர்வுகளை மேற்கொள்வதாகச் சாடியிருந்தார். அதனைத் தொடர்ந்து இருதரப்பினரும் பரஸ்பர கருத்துக்களை வெளியிட்ட நிலையில் முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்தன. இந்நிலையில் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் வலி வடக்கின் ஒரு பகுதியில் காணிகளை விடுவிக்கும் வைபவத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வடமாகாண முதலமைச்சர் ஆகியோர் பங்கேற்றிருந்த போதும் இருவரும் எந்தவிதமான உரையாடல்களையும் மேற்கொள்ளவில்லை. அதனைத் தொடர்ந்து இரு தரப்பினரிடையேயும் எவ்விதமான பேச்சுக்களோ கலந்துரையாடல்களோ அற்ற முரண்பாடான சூழ்நிலையொன்றே நிலவி வந்தது. இந்நிலையில் நேற்றைய தினம் அந்த நிலைமையில் மாற்றமொன்று ஏற்பட்டிருந்ததை அவதானிக்க முடிந்ததாக அங்கிருந்து எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார்.